Hi friends, welcome to my channel Sri Fashion and Beauty. இன்னைக்கு 44 இன்ச் பாடி சுற்றளவு உள்ள லைனிங் blouse கட் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி நீங்க கேட்ட 42 இன்ச் blouse வந்து கட் பண்றது ஸ்டிட்ச் பண்றது ரெண்டுமே இப்ப தனித்தனி வீடியோவா போட்டுருப்பேன். ஆம் ஹோல்ல இது வரைக்கும் சொல்லாத ஒரு புது விஷயத்தை நான் வந்துட்டு அந்த blouse-ல சொல்லியிருப்பேன். கண்டிப்பா அது எல்லாத்துக்கும் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். அதே மாதிரி நெக் லூஸ் எதனால வருது, அதை எப்படி வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டீடைலும் நான் அதுல சொல்லியிருக்கேன். இன்னுமே அடுத்த வர வீடியோஸ்ல தனியா அதாவது ஒவ்வொரு இடத்துல என்ன மிஸ்டேக் நடக்கும் அந்த மிஸ்டேக் நம்ம எப்படி வந்துட்டு கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தனி வீடியோ நான் கண்டிப்பா போடுறேன். ஏன்னா இந்த மாதிரி பிளவுஸ் கட் பண்ற வீடியோவா இருக்கட்டும், தைக்கிற வீடியோவா இருக்கட்டும், இதுக்குள்ளார சொல்றதை விட தனியா போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா பாக்குறவங்களுக்கு ஈஸியா வந்து அந்த வீடியோ எடுத்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான். அதனால கண்டிப்பா நான் நெக்ஸ்ட் வர வீடியோஸ்ல அதை வந்து நான் போடுறேன் உங்களுக்கு. ஓகேங்க, இன்னைக்கும் பிளவுஸ் கட் பண்றதுக்கு நான் பாருங்க அளவு வந்து எடுத்து எழுதி வச்சிருக்கேன். நான் எப்படி வந்துட்டு அளவு பிளவுஸ்ல இருந்து எடுத்துக்கிறேன், அதுல என்னென்ன அளவுகள் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்கு தனி வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். நீங்க நம்ம சேனல்ல இருக்கு, அதை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கும் வந்துட்டு என்னென்ன அளவுகள் வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். நான் எப்பவுமே பழைய அளவு பிளவுஸ் வச்சுதான் கட் பண்றேன். ரொம்ப ரேரா தான் அளவு எடுத்து கட் பண்ணுவோம். என்னன்னா அளவு எடுக்கிறத உங்ககிட்ட காட்டணும் அப்படின்னா இன்னும் லேட் ஆகும் அப்படிங்கறதுனாலதான் நான் வந்துட்டு ஆல்ரெடி எடுத்து எழுதி வச்சிருப்பேன். சரி ஓகேங்க, இன்னைக்கு வந்துட்டு பிளவுஸ் கட் பண்ணிடலாங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிளவுஸ் வந்துட்டு கீழே மடிச்சடிக்கிறதுக்காக நான் ஒரு ஸ்கேல் அளவு விட்டுறேன். நீங்க நார்மலா இந்த ஸ்கேல் இருந்தா இந்த அளவே விட்டுக்கோங்க போதும். இல்லைன்னா 1 to 2 இன்ச்சு விட்டுக்கோங்க. கீழே வந்துட்டு துணியில வந்து சப்போஸ் கிராஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த கிராஸை வந்து சரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா விட்டுக்கோங்க. பிளவுஸோட ஹைட்டு 14 இன்ச்சு. ஸோ தைக்கிறதுக்கு அரைஞ்சு சேர்த்து நான் 14.5 இன்ச்சு வைக்கிறேன். பாடி சுற்றளவு 24 இன்ச்சு. ஸோ அதில் பாதி 12 இன்ச்சு. இடுப்பு வந்துட்டு 16 இன்ச்சு. ஸோ 8.25. பின்னாடி வந்து டாட் பிடிப்போம் இல்லைங்களா முதுகு பக்கத்துக்கு, அதுக்கு வந்துட்டு எப்பயுமே 1 இன்ச்சு விட்டா போதும். ஸோ இப்போ இந்த 2 மார்க்கையும் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தைக்கிறதுக்கு உள்ள எவ்வளோ எக்ஸ்ட்ரா துணி விடணுமோ அது வந்து விட்டுக்கலாம். நான் வந்து ஒரு ஸ்கேல் அளவு விடுறேன். நீங்க 1.5 இன்ச்சு விட்டா போதும், அதுக்கு மேல தேவைப்படாது. நெக் வந்துட்டு நான் இவங்களுக்கு 6 இன்ச்சு வைக்கிறேன். ஏன்னா 44 இன்ச்சு அப்படிங்கிறதுனால தாராளமா 6 இன்ச்சு வைக்கலாம். சம்டைம் வந்து அவங்க நெக் நல்ல ப்ராடா போடுறவங்களா இருந்தா நீங்க 6 இன்ச்சு கூட வச்சுக்கோங்க, நல்லா இருக்கும் கண்டிப்பா. ஆனா வந்து மேக்சிமம் நாங்க வந்து 6 இன்ச்சு தான் வைப்போம். ஸோ 2.25 மட்டும் மார்க் பண்ணா போதும். தைக்கிறதுக்கு 4 இன்ச்சு விட்டுறணும். நீங்க கரெக்டா 3 இன்ச்சு வச்சிட்டீங்க அப்படின்னா தைக்கிறப்ப 3.25 இன்ச் ஆயிரும். ஸோ 6 இன்ச் ஆயிரும். அதனால 2.25 மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. கழுத்து இறக்கம் 8 இன்ச்சு. ஷோல்டர் இவங்களுக்கு நான் 2.25 இன்ச் வைக்கிறேன். 3 வரைக்குமே நீங்க தாராளமா வச்சுக்கலாம். பட் ஆனா 2.25 போதும். சிலர் வந்து ஷோல்டர் நல்லா அகலமா வேணும்னு கேட்டாங்கன்னா மட்டும் நீங்க 3 இன்ச் வைங்க. இப்ப நான் 2.25 பிளஸ் தைக்கிறதுக்கு 3/4 இன்ச் சேர்த்து 3.5 இன்ச் விடுறேன். எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன், நீங்க எவ்வளவு அகலம் ஷோல்டர் வச்சாலும் தைக்கிறதுக்கு 3/4 இன்ச் சேர்த்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் இது கோடு போட்டுக்கலாம் கீழே. இப்போ வந்துட்டு ஆம்கோல் அளவு எடுக்கிறது எப்பயும் போலதான். மேல பாடியோட உயரத்துல இருந்துட்டு 13.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிட்டு அங்கிருந்து 8.5 இன்ச் வைக்கிறேன். ஆம்கோல் வரையறதுக்கு இந்த கார்னர்ல இருந்துட்டு 1 இன்ச் விட்டுக்கிறேன். நீங்க 1 இன்ச் விட்டுக்கோங்க. எவ்வளவு பெரிய பாடியா இருந்தாலும் 1 இன்ச் போதும். அதுக்கு மேல விட்டீங்கன்னா ஆம்கோல் சைடு பின்னாடி முதுகு சைடு வந்துட்டு கண்டிப்பா சுருக்கு விழுகும். ஸோ அதனால நம்ம 1 இன்ச்சே வந்து போதும் நம்மளுக்கு. விட்டுட்டு கரெக்டா இந்த லைட்டா அப்படியே பெண்ட் பண்ணீங்கன்னா போதும். ரொம்ப மேல இருந்து பண்ணணுங்கிறது இல்ல. இந்த சாக் பீஸ்ல நான் ஒரு பக்கம் போட்டு அது ஒரு பக்கம் வரையுது. ஓகே பாருங்க, இந்த மாதிரி வரைஞ்சீங்கன்னா போதும். இப்ப பாருங்க ஆம்கோல் வந்துட்டு உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். எப்பவுமே சொல்லியிருக்கேன், நம்மளோட ஆம்கோல் வந்து எவ்வளவு அளவோ அதை விட ஒரு 1/4 இன்ச்சு பக்கம் எச்சா இருக்கணும். 1 பாயிண்டோ இல்லாட்டி 1/4 இன்ச்சோ, மொத்தத்துல அதிகபட்சம் 1/4 இன்ச்சு வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கணும். அப்பதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு இப்ப செக் பண்ணி காட்டுறவங்களுக்கு நம்ம தைக்கிறதுக்கு இங்க அரைஞ்சு விட்டுருக்கோம் இல்லைங்களா? ஸோ இங்க இருந்துட்டு தான் நம்ம வந்துட்டு அளவு செக் பண்ணணும். கரெக்டா இந்த வளைவு எந்த இடத்துல வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி டேப் வந்து திருப்பிக்கோங்க. பாருங்க 9.5 இன்ச் வருது. ஸோ கரெக்டா நம்மளோட ஆம்கோல் வந்துட்டு 9.25. இப்போ 9.5 இன்ச் வரதுனால கரெக்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எல்லா அளவுமே மார்க் பண்ணிட்டேன். நெக்கு வந்துட்டு நான் வரைஞ்சுக்கிறேன். நெக்கு நமக்கு எவ்வளவு வேணுமோ அந்த மாதிரி வரைஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து இதை கட் பண்ணிடலாம். பாடி சுற்றளவுக்கு ஒரு அர்க்கத் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே மடிச்சடிப்போம் இல்லைங்களா, இந்த கீழே மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு அர்க்கத் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் பாருங்க, ரொம்ப ஈஸி தான். நீங்க வந்துட்டு ஒரு 2-3 பிளவுஸ் நீங்க கட் பண்ணி பழகிட்டீங்கன்னாவே ரொம்ப ஈஸி இந்த மெத்தடு. எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஈஸியா கட் பண்ணி தைக்க முடியும்.
சரி ஓகே, அடுத்தது நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ணலாம். இப்போ வந்து ஸ்லீவ் மடிச்சடிக்கிறதுக்கு, அதாவது மடிச்சடிக்கிறதுக்கு இல்ல, லைனிங்கையும் பிளவுஸையும் ஜாயின் பண்றதுக்கு 1/2 இன்ச் துணி விடுங்க போதும். எம்மிங் பண்ற மாதிரி இருந்தா 1.5 இன்ச் விடணும். நான் பாருங்க துணியை வந்துட்டு இவ்வளவு தூரம் உள்ளதான் மடிச்சு போட்டிருக்கேன், ஏன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்குது. ஸோ இவ்வளவு தூரம் வந்து ஜாயின் பண்ணணும். லைனிங் அப்படிங்கறதுனால நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஒரு சைடு மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம், ஏன்னா உள்ள வந்து அதிகமா துணி வந்து ஜாயிண்ட் தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை, மேல நம்ம பிளவுஸ் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வந்து இது வெறும் பிளவுஸா இருந்துச்சு அப்படின்னா நீங்க சரியா தான் மடிச்சுக்கணும். 4 பக்கமே நீங்க வந்துட்டு கணக்கா ஜாயின் பண்ணிக்கணும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு. லைனிங் இருந்தா நீங்க இந்த மாதிரி போட்டுக்கோங்க, ஜாயின் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். கை நீளம் 8.5 இன்ச்சு, ஸோ தைக்கிறதுக்கு சேர்த்து 9 இன்ச்சு விடுறேன். கச்சை பகுதியில் கம்மி பண்ணுறது நான் 3 இன்ச் கம்மி பண்ணுறேன். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் மினிமம் 3 இன்ச்சாவது கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆம்கோல் சுற்றளவு 9.25 இன்ச்சு. இங்க இருந்துட்டு நம்ம கச்சை பகுதி கம்மி பண்ணியிருக்கோம்ல, இந்த இடத்துல தான் நம்ம செக் பண்ணணும். ஸோ 9.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கை வரையறதுக்கு அந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்துட்டு 2 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வரைய ஆரம்பிக்கணும். ஸோ இங்கிருந்து அப்படியே பெண்ட் பண்ணி கொண்டுட்டு போனா போதும். நான் வந்து ஃபர்ஸ்ட் சும்மா டாட் மட்டும் வைக்கிறேன், அதுக்கப்புறமா டார்க் பண்ணிக்கிறேன். பாருங்க டாட் வச்சுட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வச்சிருக்கேன், ஆனா இதுதான் கரெக்ட்டுங்கிறதுனால இப்படி மார்க் பண்ணிருக்கேன். இதுக்கு தான் நம்ம எடுத்தோடனே ரொம்ப டார்க்கா வரைஞ்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் மாத்தி மாத்தி வரைகிறப்ப கட் பண்றப்ப சிரமமா போயிடும். ஸோ இப்போ நான் டாட் பண்ணிக்கிறேன். நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் வரைஞ்சுக்குவேன், அவ்வளோதான், ஈஸியா வரைஞ்சு முடிச்சாச்சு. நான் ஃபர்ஸ்ட் இதை கட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறமா எப்படி குடையிறதுன்னு காட்டுறேன். இந்த வரைகிறது வந்துட்டு ரொம்ப இப்படி மேலாவ, இப்ப இங்கிருந்து வந்துட்டு இந்த மாதிரி மேலாவ வந்து வரைஞ்சிட்டீங்கனாலும் கண்டிப்பா கை சுருக்க வரும். இந்த வளைக்கிறதும் நம்ம கரெக்டா வளைக்கணும். வந்து கையோட சென்டர் பாயிண்ட்டுக்கு ஒரு அர்க்கத் பண்ணிக்கோங்க, கை சுற்றளவுக்கு ஒரு அர்க்கத், அதுக்கப்புறமா கை இங்க மடிச்சடி போடலீங்களா இந்த இடத்துல ஒரு அர்க்கத் பண்ணிக்கலாம். பட் ஆனா இங்க வந்து கை ஜாயின் பண்றப்ப அது தெரியாது. ஒரு சைடு பண்ணிட்டு அப்படின்னா அப்புறம் மறுபடியும் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா அதே அளவு வச்சு அர்க்கத் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க கை வந்து குடஞ்சு எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், எப்பவுமே இப்படி பிளவுஸ் எடுத்துட்டு இப்படி கமத்தி போடுவோம், அதாவது குப்பரை போடுவோம். சோ இந்த சைடு தான் குடஞ்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் துணி வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால இப்படி இருக்கு அப்படின்னா இப்படி இதை ஓபன் பண்ணி விட்டுறலாம். இப்படி ஓபன் பண்ணா இந்த சைடு ஃபுல்லா தானே இருக்கு. சோ இந்த பக்கம் நம்ம குடஞ்சு எடுத்துக்கலாம். இது எப்படி குடையலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆம்கோல் சுற்றளவுல பாதி அளவு எடுத்துக்கோங்க. ஆம்கோல் சுற்றளவு வந்துட்டு 9.25 இன்ச்சு, அதுல பாதி 4.5 பாயிண்ட் வரும். சோ இந்த அளவுல இருந்துட்டு தான் நம்ம வந்துட்டு அதை 1/2 இன்ச் கம்மி பண்ணணும். ஆக்சுவலா நான் கட் பண்ண அப்படின்னா அப்படியே வெட்டிடுவோம், இப்படி எல்லாம் செக் பண்ண மாட்டேன் தெரியும். பட் என்ன சொல்றப்ப உங்களுக்கு புரியணும் இல்லைங்களா, சோ அதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணி காட்டுறேன். இப்ப இந்த இடத்துல கரெக்டா அந்த 1/2 இன்ச் அளவு வரணும். 1/2 இன்ச் டு 3/4 இன்ச்சுக்குள்ள இருக்கலாம், ஒன்னும் தப்பு இல்லை. அதே மாதிரி அந்த வளைக்கிறது வந்துட்டு இந்த 2 இன்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண பாத்தீங்களா, இங்க இருந்து கொண்டுட்டு போன போதும், இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து கொண்டுட்டு போக தேவையில்ல. நான் இது வந்து கண்டிப்பா லைட்டா தான் உங்களுக்கு வந்து டாட் பண்ணி காட்டுவேன், ஏன்னா ரொம்ப திக்கா வரைய முடியாது, துணி வந்து நகர்ந்து போய்கிட்டே இருக்கும். கீழே போக போக அந்த ஆம்கோல் அளவுக்கு அப்படி கொண்டு போய் விட்டுற வேண்டியதான். ஓகேங்களா, இந்த மாதிரி இருந்தா போதும், கரெக்டா இருக்கு. இந்த 1/2 இன்ச்சுங்கிறது கரெக்டா எக்ஸாக்டா இருக்கணும். ஒரு பாயிண்ட் எச்சு கூட போல தப்பு இல்லை. பட் ஆனா 1/2 இன்ச்சுக்கு ரொம்ப கம்மியா வெட்டிட்டீங்கனாலும் சுருக்கு வரும், அதுக்காக ரொம்ப ஜாஸ்தி வெட்டிட்டீங்கனாலும் ஃப்ரண்ட் பார்ட் கண்டிப்பா இழுத்து பிடிக்கும். ஸோ இதையும் நீங்க வந்து கவனமா தான் வெட்டணும். ஓகே, இப்போ வந்து இதை வெட்டிடலாம். பாருங்க அவ்வளவுதான், வெட்டியாச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நான் முடிஞ்ச அளவுக்கு பிகினஸா இருக்கிறவங்களுக்கே பண்ணி ஒரு பிளவுஸ் கட் பண்ற அளவுக்கு தான் நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ஈஸியான மெத்தடா தான் இருக்கும், உங்களுக்கு கண்டிப்பா புரியும். ஓகே, இப்போ வந்து ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. அடுத்தது ஃப்ரண்ட் பார்ட் பார்த்துடலாம். இப்போ வந்துட்டு ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்றதுக்கு பாருங்க, நம்ம எப்பவுமே மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் வச்சிருப்போம். பட் ஆனா ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் இந்த தனித்தனியா இருக்கிற பார்ட் வந்துட்டு நம்ம பக்கம் வச்சுக்கோங்க, மடிப்பு பக்கம் ஆப்போசிட்ல இருக்கட்டும். ஸோ இப்படி போட்டீங்கன்னா தான் இந்த இடத்துல துணி அதிகமா இருக்கிறதுனால கரெக்டா கிராஸுக்கு பத்தும். பேக் போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு அப்படியே இங்க வந்து கிராஸ் பார்த்து போட்டுக்க வேண்டியதுதான். இது வந்து கிராஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க கரெக்டா இருக்கான்னு பாருங்க. உங்களுக்கு வந்து கிராஸ் செக் பண்ணணும் அப்படின்னா இப்படி நீங்க போட்டீங்கல்ல, போட்டதுக்கு அப்புறமா மேல் துணி விட்டுருங்க. மேல் துணி பிடிச்சீங்கன்னா அது இழுக்காது. அடி துணி இருக்கு இல்லைங்களா, இப்படி பிடிச்சி இப்படி இழுத்தீங்கன்னா இங்க பாருங்க இப்படி நல்லா சுருங்குது இல்லைங்களா. சோ இது வந்து இப்ப கிராஸ் வந்து கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு அப்படி டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த மாதிரி செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகே, இப்ப வந்துட்டு பேக் போர்ஷனோட எல்லா அளவுகளையும் அப்படியே ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிடலாம்.
கீழே வந்து பாடியோட ஒயரம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒயரத்துக்கு 2 பக்கம் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த அளவு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சைடு அளவுகள் எல்லாமே நான் வந்து ஸ்கேல் வச்சு ஒவ்வொரு தடவைக்கு இந்த சைடு கோடெல்லாம் போட்டிருப்பேன். ஏன்னா அப்படி போடுறப்ப ரொம்ப ஈஸியா வந்துட்டு அந்த கோடு விழுந்துருதா, அதனால அது அப்பப்போ எப்ப தோணுதோ அந்த மாதிரி. அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்துட்டு கீழே கொஞ்சம் தூரத்துக்கு, அதாவது இந்த வளைவு இருக்குது பாத்தீங்களா, இந்த வளைவு வரைக்குமே நீங்க மார்க் பண்ணிக்கோங்க, தப்பு இல்ல. அப்பதான் வந்துட்டு இந்த கேப் வந்துட்டு மிஸ் ஆகாம கரெக்டா வந்துடும். அதனாலதான். ஓகே, இப்ப வந்து பேக் போர்ஷனோட அளவு எல்லாமே நான் வந்துட்டு மார்க் பண்ணிட்டேன். இந்த துணி எடுத்துடலாம். பாருங்க எல்லா அளவு வந்துருச்சுங்களா. இப்ப வந்துட்டு பாடியோட ஹைட் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கலாம். இப்போ சைடு வந்துட்டு இந்த அளவே நல்லா தெரியுது. உங்களுக்கு ஒருவேளை லைட்டாக தெரிஞ்சதுன்னா இதையும் கோடு போட்டுக்கோங்க. நான் போடலை, எனக்கு கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிறதுனால. ஃப்ரண்ட் நெக்கோட உயரம் வந்துட்டு 7.5 இன்ச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் நெக்குக்கு மார்க் பண்ணிடலாம். நம்ம கோடு போட்டிருக்க பார்த்தீங்களா, அந்த கோட்டு மேலேயே கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு 7.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இதை கோடு போட்டு ஜாயின் பண்ணிடலாம். இப்போ வந்து கொக்கி பீஸ் பக்கம் 1/2 இன்ச் கம்மி பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் டேப் வச்சு அளந்து கம்மி பண்ணீங்கனாலும் ஓகே, அப்படியே அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு தெரியும் அப்படின்னாலும் அப்படியே கூட நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா, நம்ம கொக்கி போடுறப்ப சென்டரில் வந்து கேப் இருக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த கேப் வைக்கிறது. அப்போ தான் கரெக்டாக இழுத்து போடுறப்ப அந்த கிராஸ் வந்து கரெக்டாக உட்காரும். அதனால தான் இந்த கேப் வந்து கம்மி பண்ணுறோம். பாருங்க, இதுதான் நம்ம வந்து வரைஞ்ச அளவு. இதுக்கு பக்கத்தில் கரெக்டாக 1/2 இன்ச்சுக்கு நான் கம்மி பண்ணியிருக்கேன். சைடு ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா, இந்த சைடு ஜாயின் பண்ணுற இடத்துல 1/2 இன்ச்சு விட்டீங்கன்னா போதும். பட் நான் வந்துட்டு எப்பவுமே 1 இன்ச்சுக்கு பக்கம் விட்டுருவேன். எக்ஸ்ட்ரா கண்டிப்பா இருக்கும், நான் வந்து அதை கட் பண்ணி எடுத்துருவேன். நீங்க 1/2 இன்ச் மட்டும் வைக்கிறதுனால வச்சுக்கோங்க. இது எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா, ஆம்ஹோல் இருந்துட்டு கிராஸ்க்கு வந்துட்டு ஒரு டாட் பிடிப்போம், அது கரெக்டா 1/2 இன்ச்சு தான் பிடிப்போம். ஸோ அந்த 1/2 இன்ச்சுக்காக தான் இங்க துணி எக்ஸ்ட்ரா விடுறது. இப்போ வந்து நெக் வரைஞ்சிக்கலாம். ஓகே, ரொம்ப ஒரு மாதிரி அந்த இடத்துல துணி ரொம்ப லேசா இருக்கிறதுனால அப்படி ஆயிடுச்சு. நம்ம கட் பண்றப்ப கரெக்டா கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா நான் வந்துட்டு கிராஸ் எப்படி மார்க் பண்றதுன்னு சொல்றேன். இப்போ கிராஸுக்கு எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிளவுஸை ஷோல்டர் பக்கத்தில் இருந்துட்டு பாதியாக மடிச்சுக்கோங்க. பாருங்க, ஷோல்டரும் பாதியாக இருக்கணும், கீழ் போர்ஷனும் கரெக்டாக பாதியாக இருக்கணும். ரொம்ப இந்த பாயிண்ட் வந்துட்டு கீழேயும் போகக்கூடாது, மேலேயும் ஏறக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த சென்டர் பாயிண்ட்டை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்படி கீறி விட்டீங்க அப்படின்னா நடுவில் வந்துட்டு ஒரு அந்த மார்க் விழுகும். ஸோ அந்த இடத்துல நம்ம கோடு போட்டுக்கலாம். இந்த மார்க்கு கண்டிப்பாக கரெக்டாக இருக்கணுங்க. இது தள்ளி போச்சு அப்படின்னா கண்டிப்பாக கிராஸ் வந்துட்டு தள்ளி தான் இருக்கும். ஸோ அதனால இதை கவனமா நீங்க வந்துட்டு அளவு எடுத்துக்கணும். அப்புறமா கொக்கி பீஸ் சைடு வந்துட்டு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது கீழே பாடியோட கீழ்ஸ் போர்ஷன்ல இருந்துட்டு 2 இன்ச் மேல வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சைடு ஜாயின் பண்றோம் இல்லைங்களா, இங்கேயும் 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த அளவு எவ்வளவு பெரிய பிளவுஸா இருந்தாலும் இதே அளவு தான், இதுல எந்த மாற்றமே கிடையாது. ஃபர்ஸ்ட் இந்த கோட்டை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணிடலாத. இந்த கட் பண்ணுறது வந்து இந்த கார்னர் வந்து கரெக்டாக அந்த நம்ம சென்டர் பாயிண்ட் வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துலயே வரணும். அப்போ தான் தைக்கிறப்ப கரெக்டாக வரும். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பாடி அளவு கொஞ்சம் ஹைட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரண்ட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுவோம். பட் இவங்க வந்து நல்லா ஹைட்டாக இருப்பாங்க, ஆனாலும் அவங்க வந்துட்டு 14 இன்ச்சு தான் ஹைட் போடுவாங்க. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு ஃப்ரண்ட் பார்ட் எதுவுமே கம்மி பண்ணலை, அதே அளவு வச்சுட்டேன். ஸோ அவங்களோட ஹைட் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம வந்துட்டு ஃப்ரண்ட் பார்ட் உயரத்தை வந்து கம்மி பண்ணிக்கணும். ஓகே, அவ்வளோதாங்க. ஃப்ரண்ட் பார்ட்டும் கட் பண்ணி முடிச்சாச்சு. பட்டி கட் பண்றதுக்கு பாருங்க, பட்டி கட் பண்றதுக்கு உண்மையாலுமே துணி வந்துட்டு ரொம்ப கம்மியா தான் இருக்கு. உங்களுக்கு பாருங்க, இங்க காட்டுறேன், தெரியுதுங்களா? சோ இந்த பீஸ்ல கண்டிப்பா பட்டி கட் பண்ண முடியாது. நாங்களே ஜாயின் போட்டு தான் கட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால தைக்கிறப்ப நான் வந்து சொல்றேன் உங்களுக்கு, ஜாயிண்ட் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு பட்டி எப்படி கட் பண்றது அப்படிங்கிறது தைக்கிறப்ப சொல்றோம். இப்ப நான் வந்துட்டு காட்டல. ஓகேங்க, அவ்வளவுதான். பிளவுஸ் வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. சோ நீங்களும் இதே மெத்தட்ல கட் பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஸ்டிச்சிங் வீடியோ வந்துட்டு அடுத்து தனியா வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எதுவா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, என்னோட வீடியோஸ் பார்த்து நீங்க நிறைய விஷயம் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலயே பாருங்க ஒரு பெல் ஐக்கன் வரும், அதுலயே ஆன் ஒரு பட்டன் இருக்கும், அதை தட்டி விட்டுருங்க. சோ அப்பதான் நான் எப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்றேனோ உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துரும். சோ என்னோட வீடியோஸை நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நான் இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பாய், தேங்க்யூ.